இவருக்கும் நாகரிகத்துக்கும் தொடர்பில்லை என்று ஒருவேளை எனக்கு வியப்பாக இருக்கிறது. அவர் சில நேரங்களில் ஒரு திரைப்படத்தில் வருகிற அம்பி மாதிரி இருக்கிறார், சில நேரத்தில் அந்நியன் மாதிரி இருக்கிறார். ஒருவேளை உண்மையில் அவர் அம்பிதானோ என்று தோன்றுகிறது. அந்நியனாக லாட்டரி சீட்டு விற்கிற யாரோ பின்னால் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த படத்தை போட்டிருக்கிறீர்களே, எங்கள் பிள்ளைகளுக்கு செயற்கை நுண்ணறிவு தெரியாதா? உங்கள் படங்களை எங்களுக்கு போட தெரியாதா? என்ன படம் போட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன், போடக்கூடாது சொல்லுகிறேன். அவரை இழிவுபடுத்துவதாக அல்ல. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்கள் படத்தை போட்டு உங்கள் காலை தொட்டு கும்பிடுகிற மாதிரி உங்கள் அப்பா படத்தையும் அம்மா படத்தையும் போட்டால் உங்களுக்கு வலிக்குமா? வலிக்காது. நான் வேறு எதையும் கேட்கவில்லை. நீங்கள் மதிக்கிற, நாங்களும் மதிக்கிற உங்கள் தாய் தந்தையர் உங்கள் கால்களை தொட்டு வணங்குவது போல படம் போட்டால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. பார்த்து கொண்டிருந்தால் உங்கள் நாகரிகமும் நாணயமும் கேலிக்கும் கேள்விக்கும் உள்ளார். நான் அன்பு கூர்ந்து சொல்லுகிறேன், தயவு செய்து யாரும் அப்படி படம் போட்டுவிட வேண்டாம். அவருக்கு வேண்டாம். ஏனென்றால் அது நம்முடைய நாகரிகம். நான் சொல்லுவது, நான் உண்மையாக சொல்லுகிறேன், மேடைக்காக இல்லை. அப்படி போட வேண்டும் என்று கருதி நான் சொல்லவில்லை, அவருக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எங்களுக்கு அப்படித்தான். தலைவர் கலைஞர் அவர்கள் வெறும் தலைவர் இல்லை, திமுகவினுடைய முதலமைச்சர் மட்டுமில்லை, என்னை போன்ற கோடி பேருக்கு தந்தையாய் நாங்கள் கருதுகிறோம். என் நெஞ்சில் எப்போதும் என் அப்பாவுக்கு என்ன இடம் உண்டோ அந்த இடம் தலைவர் கலைஞருக்கு உண்டு. மேடைக்கு அல்ல. 10 ஆண்டு காலம் நான் அவர் பக்கம் இருந்தேன். அவரை பார்த்து கொண்டிருந்ததாய் பலரும் நினைத்தார்கள். இல்லை, நான் அவரை படித்து கொண்டிருந்தேன். அந்த மாமனிதனோடு என் வாழ்நாளில் அவர் சொன்னார், உன்னை ஏதாவது ஒரு இடத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்றால் நீ கட்சியில் உறுப்பினராக இல்லையே என்று ஒரு கூட்டத்திலே தலைவர் என்னிடத்திலே சொன்னார். உங்கள் பக்கத்திலே உட்கார வைத்திருக்கிறீர்களே, இதைவிட இன்னொரு பெரிய இடத்தை நீங்களே தர முடியாது, நானும் என் வாழ்நாளில் பெற முடியாது. அவர் அருகில் உட்கார்ந்திருந்த அந்த நிமிடத்தை நினைவிலே வைத்துக் கொண்டு அத்தனை பேருக்கு அன்பு தந்தையாக அவர் இருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்து முதலமைச்சர் அவரிடத்திலே சொல்லுகிறேன், நீங்கள் அந்த படத்தை போடவில்லை, யாரோ போட்டிருக்கலாம். உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. உண்மையானவராக இருந்தால் சைபர் கிரைம்களை கொடுத்து யார் அந்த படத்தை உருவாக்கினானோ தண்டியுங்கள். நாங்கள் தலை வணங்குகிறோம். நன்றி, வணக்கம்.